இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த வாரம் அது பிக் பாஸ் வீடா இருக்க போறது இல்ல, ஆர்மி கேம்பா மாற போறது பிரவீன் ராஜோட தலைமையில. எனக்கு என்னன்னா, பிரவீன் ராஜ் டேய் நீ என்னடா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோல்ஜர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, சும்மாவே கேரக்டர்ல இருப்ப. பார்வதி சொன்ன மாதிரி இவனோட அட்ராசிட்டி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா பாரு வாயை மூடிட்டு உட்காருங்க, அப்பா பர்ஃபார்மன்ஸ் ஓவரா தெரிக்குதப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா பிரவீன் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சியை நல்லா பண்ணணும், நம்ம பயங்கரமா பண்ணணும், சூப்பரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப்போட தான் இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பல்பு வாங்கினது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலில் வந்து கதர் இது கெஞ்சாத குறையா பாத்தீங்கன்னா பயங்கரமா கதர்னது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா அதை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா விஜய் பார்வதிக்கும் பிரவீனுக்கும் ஏன் முட்டுது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்வதி எந்திரிச்சு கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா வீடை வந்து நீ ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறியா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அது இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வராரு. அதுக்கப்புறம் ஆமா ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னும் போது அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி. சும்மாவே கேரக்டர்ல இருப்ப, இப்போ என்னடா இந்த ஆட்டம் ஆட போற அப்படின்ற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா கலாச்சிட்டு உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா பிரவீன் ராஜ் வந்து அந்த இடத்துல சொல்றது, ஆமா வாயை மூடிட்டு உட்காருங்க விஜே பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. ஸோ அவரோட ஆக்ரோஷத்தை வெளியே காமிக்கிறாரு. இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண போது அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சார் ஒன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது தெரிஞ்சு சார் என்ன பிக் பாஸ் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு போல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் நடக்குது. இதில் விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வந்து மேபி இந்த வீடை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல. ஸோ இவர் ஆல்ரெடி ஆர்மி கேம்ப் தானே சொன்னார். சார் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க, இந்த வீட்டை எப்படி ஆர்மி கேம்பாகவே மாத்திரம் பாருங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. சோல்ஜர்ஸ் கெட் ரெடி அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னோன்னு எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க, ஒருத்தவங்களை தவிர. அது யாருன்னு அவருக்கே தெரியும், விஜய் பார்வதி. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பார்வதி அதுக்கப்புறம் மேபி கமருதீன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிறது கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா கமருதீன் ஏன் கேட்க மாட்டாரு அப்படின்றத லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன்னா கமருதீனுக்கு நடந்த அநீதி, அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ராஜ் வந்து துண்டா சிக்கிட்டார்ல கனிக்கு வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கானா வினோத் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதாவது பக்காவாக வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறான், பக்காவாக பார்த்தீங்கன்னா கனிக்கு ஹெல்ப் பண்ணோன்னே சில விஷயத்தை பண்ணுறான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு துண்டா மாட்டிக்கின்றதால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து இவரோட இந்த கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பை வந்து கமருதீன் கானா வினோத் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி 3 பேரும் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் வந்து பண்ணது அப்பட்டமான ஒரு ஃபேவரட்டிசம் தான். ஏன்னா தன்னோட சுயநலத்துக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் வரப்போகிற வாரங்களில் தன்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது, நிறைய பேரோட அன்பை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாமினேட் பண்ண. இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸே எடுத்துக்கோங்களேன், மொத்தமாக ஒரு 5 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெமி எங்கே போனாங்க, ரம்யா ஜோ எங்கே போனாங்க, ஸோ இவங்கள நிறைய பேர், துஷார் எங்கே போனார், நிறைய பேர் எங்கே போனாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கே யாரும் கொண்டு வரல. பேசிக்கான ஒரு மூளை, கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருந்தால் எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வரணும் ஒரு இது இருக்கும்ல, அது இல்லவே இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் அன்பு அந்த குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டா அவங்க வந்து நாமினேஷனுக்கு வரமாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு வெளியே இருக்காங்க அவங்க மட்டும் தான் நாமினேஷனுக்கு வருவாங்க. எனக்கு என்னன்னா, உனக்கு காண்டு இருக்கு, சண்டை போடு, எல்லாம் பண்ணு, ஆனா நாமினேஷனுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு இது இருக்கணும்ல. எல்லாரும் இந்த வீட்டில் வந்து ஒளிஞ்சே வாழ முடியாதுல்ல. பிரவீன் ராஜ் கிட்டத்தட்ட 3 வாரம் அப்படிதான் வாழ்ந்தாப்ல. நல்லா ஒளிஞ்சே பார்த்தீங்கன்னா மொதல் வாரத்தில் சண்டை போடுறதோட பயபுல அப்படியே போயிட்டு பதுங்கிருச்சு. திவாகர் கூட மொதல் வாரத்தில் ஒரு சண்டை, அப்போ பிரவீன் ராஜ் நேம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. வேணா இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா புத்தரா மாறிட்டாரு. ரொம்ப சொல்லுங்க கனியக்கா, அக்கா இவ்வளவு போடவாக்கா, அக்கா இதை பண்ணவாக்கா, அக்கா நான் இப்போ பாருங்க எப்படி சமைச்சு கொடுக்குறேன், நான் அன்பின் மிகுதியில் வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்க்கா, அன்பின் சொரூபமா மாற போறேன்க்கா, சபரியை காப்பி பண்ண போறேன்க்கா, இப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இவன் சபரிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சபரி மாதிரி அப்படியே மாறிட்டு இருந்தாரு. இப்போ பாரு சபரி சந்திரமுகியா மாறுறான், சந்திரமுகியா நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தான். சபரி மாதிரி பேசுறான், சபரி மாதிரி நடக்கிறான், சபரியா முழுசா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிரவீன் ராஜோட ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியே 3 வாரத்தை அப்படியே தப்பிச்சிட்டாரு. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க எங்களை காக்கா போச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கு வராமல் அப்படியே தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேப்டன் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி தான் ஆகணும், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், குறிப்பாக பார்வதி ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இருக்கிறதுலேயே அந்த பயவொலிக்கு இருக்க பெரிய கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச பார்வதி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி எல்லாரும் கூட ஒத்து போகிற ஒரு கேரக்டர் இல்லை. அந்த கேரக்டர் கேள்வி கேட்பேன்னு சொல்லி எல்லாரையும் கேள்வி கேட்க தான் செய்யுது. அந்த சமயத்தில் வாயை விடுறாங்களே அவங்க சிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சொல்லி போகிற மூடிக்கிட்டு உட்காருங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டார்ல, இது சும்மா விட போறது இல்ல, அது எப்படி நீ மூடிட்டு உட்காரு, அந்த கேள்வி வரும் பாருங்க. ஏன்னா இதுக்கு இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும், அது எப்படி நீ சொல்லுவ மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பயங்கரமா இந்த டாஸ்க்கை வந்து எந்த லெவலில் கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா டாஸ்க் வந்து எந்த மாதிரி டாஸ்க் டஃப்பான டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாங்க. ஸோ எப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபுட்டில் கையை வச்சது பெரிய செக். ஏன்னா சோத்துக்கு நீங்க வந்து சண்டை போட்டு தான் ஆகணும், பசி எடுக்கும், நீங்க வந்து சாப்பாடு சாப்பிடணும்னா அங்கே ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது
எல்லாருமே அதில் மும்முரமாக இருப்பாங்க. குறிப்பாக தலைவன் திவாகர் வந்து மும்முரமாக இருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வெறும் ட்ரெஸ்ஸு இதை மட்டும் தான் நைட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவில் பார்த்துருக்க மாட்டோம், அந்த காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் விளையாடுற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் பிரவீன்ராஜ் இருக்கார்ல, அவர் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய தப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்வதி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக பார்வதி கிட்ட கொஞ்சம் இறங்கி போய் தான் அவர் ஹேண்டில் பண்ணி ஆகணும். மற்றவங்க மாதிரி பார்வதி ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறேன், எல்லாத்துக்கும் வந்து கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு மோட்டிவாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க அது என் கேரக்டரே இதுதான், நான் இப்படி தான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பேன் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் வந்து ஆஷா கத்தி ஒரு வேலையை வாங்கணும்னு நினச்சா முடியாது. அவங்க கூட உட்காந்து நைஸாக போய் தாஜா பண்ணி நீங்கள் இது பண்ணாதான். இவ்வளோ நாள் கனிக்கு எப்படி தாஜா பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி பார்வதிக்கிட்டே நீங்கள் தாஜா பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதை விட்டுட்டு நான் வந்து ஆர்மி கேம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ராணுவ அமைப்பு கட்டமைப்பை கொண்டு போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்க அந்த கன் எடுத்து யூரியா போட்டு தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிரவீன்ராஜ் சிக்கிட்டாருங்க, வசமாக சிக்கிட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேப்டன் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. வந்து போன வாரம் வந்து கூட ஒரு ஆள் தப்பிச்சிருப்பாரு. இந்த வாரம் இந்த மாதிரிலாம் டாஸ்க் வந்து ரொம்ப ஆல்ரெடி எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பானுங்க. இந்த சமயத்தில் நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், ரூல்ஸ் அப்படி போட போறேன், இப்படி போறேன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதி மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு கத்த ஆரம்பிப்பாங்க, சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது பிரவீன்ராஜுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கானே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நேற்று கனிக்கும் பார்வதிக்கும் நடந்த சண்டை ரொம்ப சப்பையான ஒரு சண்டை. அந்த சண்டைக்கு போயிட்டு அவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் சாரி கேட்கணும். இவங்க சொல்ல அவங்க வந்து சாரி கேளுன்னு இவர்கிட்ட கேஞ்ச என்னடா நடக்குது, ஏப்பா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் நில்லுங்க, ரெண்டு பேரும் என்னென்னு பேசி முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். சாப்பிடாக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி. இல்லை கனிக்கிட்ட வந்து நீங்கள் ஆடுறது ஒரு மாதிரி சாரி கேம் ஆடுறீங்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி போட்டு உடைக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒருத்தரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்டுணும், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதை விட்டுட்டு அவங்கள முன்னாடி நிற்க வச்சுட்டு எல்லாரும் அவங்கள சுற்றி உட்கார வச்சு அந்த சப்ப மேட்டர் அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்படியே தெரிஞ்சது இவர் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன்ராஜ் இந்த ஆட்டிடியூடோட போகணும், கேப்டன்சி அணுகணும்னு நினச்சாருன்னா வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். எதிர்ப்புகள் அதிகமாகும், அதுவும் குறிப்பாக பார்வதி கிட்டேருந்து ரொம்ப எதிர்ப்புகள் வரும், கொஞ்சம் கமருதீன் கிட்டேருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கமருதீன் எடுத்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். கமருதீன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கரெக்டான பாயிண்ட் எடுத்து ஒருத்தனை அடிச்சிருக்காப்ல. ஸோ அந்த பாயிண்டை வச்சு பிரதீப்பை வந்து வச்சு பிரவீனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க முடியும். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, வேலிடான பாயிண்ட். விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போதும் அந்த பாயிண்ட் எடுபடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குறாருல, அந்த பில்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக தான் போகுது அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ பிரவீன்ராஜ் கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, கண்டிப்பாக பாருங்க பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கனியன் கேங் இருக்காங்களே அவங்க வந்து பிரவீன்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆப்வியஸா இவர் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒத்து போவாங்க. ஆமா சார், ஆர்மியில தான் சார் இருக்கோம், நாங்கள் எல்லாம் சோல்ஜர் சார், நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னால் துப்பாக்கி எடுப்போம் சார், அடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சுட்டுருவோம் சார், யாரை சார் சுடணும், பார்வதி சுடணுமா சொல்லுங்க சார் சுட்டுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ எஃப்ஜே இருப்பான். எஃப்ஜேக்கு சீரியஸ்லி பிரவீன்ராஜ் சார் நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா இப்போயே அதை நிறைவேற்றிடுவோம் சார் அப்படின்ற மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா இவர் பெரிய ஆஃபீஸர், இவருக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், போங்கடா அப்படின்ற மாதிரி இந்த சைடில் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்கனாண்டா செவனாண்டி அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போட்டு செய்ய போகிறாங்க பிரவீன்ராஜ் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.